పల్సర్ P150cc అండి. బైక్ అయితే మనకు స్లోలో ఐడింగ్లో అయితే ఆగట్లేదు. ఇక్కడ సెన్సార్ని చూపిస్తుంది. అయితే సెన్సార్ స్లో ఆర్పిఎం అనేది పాడైపోయింది అనమాట. దానికి ఒక సపరేట్గా దేశీ జుగాడ్ అయితే మన తోషిత్ భాయ్ అయితే చేశాడు. అంటే బండి రన్నింగ్లో అనేది స్లోగా ఆగట్లేదు, మరియు రేజ్ ఇస్తామంటే బండి అనేది ఆగిపోతుంది. థ్రోటల్లో ఇది సెన్సార్ ఆర్పిఎం ప్రాబ్లం అయితే దీనికి ఒక చక్కటి డివైస్ అయితే తోషిత్ భాయ్ అయితే తయారు చేసి పెట్టుకున్నారనమాట. అదేంటో అనేది ఈ వీడియోలో మీకు చూపించబోతాను. వీడియో చూసే ముందు వీడియోని మాత్రం లైక్ చేయండి ఫ్రెండ్స్. అలాగే ఎవరైనా కొత్తగా వస్తే ప్లీజ్ మా ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేసుకొని చూడండి. తోషిత్ భాయ్కి అయితే తెలుగు అయితే రాదు, కాకపోతే నేను మీకు క్యాపిటల్స్ అయితే తెలుగులో రాస్తాను. ఆయన తమిళ్లోనే మీకు అర్థమయ్యేటట్లుగా చెప్తారు. பல்சர் 150 பார்த்தீங்க, சாரி பல்சர் P150 ப்ராப்ளம் என்னென்னா, வண்டி அடிக்கடி வந்து ஆர்பிஎம் வந்து ஆஃப் ஆகினே இருக்கும். த்ராட்டில் போட்டனாவே ஆஃப் ஆகினே இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா பார்த்தீங்கன்னா, இந்த சென்சார் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு சென்சார் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிப்பாரு டாக்ஸ் கூட. இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து ஐட்லிங் குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். இந்த சென்சார் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். இருங்க ஒரே நிமிஷம் வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த சென்சார் நம்ம வந்து ஏற்றிக்கலாம், இறக்கலாம். ஆர்பிஎம் வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா இதனால் என்ன ஆகும்னா, நம்ம த்ராட்டில் வந்து விட்டு ஃபால்ட் வரும். ஏர் பொசிஷன் சென்சார் வருதில்ல, இந்த மோட்டர் வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். இது போட்டு அப்படியே விட்டுறணும். இந்த மோட்டர் வந்து நம்ம போட்டு விட்டுறணும். இது ஒரு கப்ளிங் மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு கப்ளிங் மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு கப் வரும். இந்த மாதிரி ஒரு கப் வரும். இந்த மாதிரி ஒரு கப் போட்டு நம்ம இப்படி லாக் பண்ணிட்டு அது லைட்டாக ஃபைக் போட்டு இது போட்டிங்கன்னா இந்த சென்சார் வந்து எரர் காமிக்காது. மால் ஃபங்க்ஷனில் வந்து இந்த சென்சார் வந்து நம்மளுக்கு காமிக்காது. ஆனால் வந்து நம்ம ஐட்லிங் வந்து குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோனாக்கா 1200 ஆர்பிஎம் வந்து நம்ம வச்சுக்கணும். இதில் பாருங்கள் இதில் காமிக்குதுங்களா, 0.2ன்னு சொல்லி காமிக்குதுங்களா, 0.2. அதே மாதிரி வந்து நம்ம இதில் கூட நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஸ்கேனரில் கூட பார்த்துக்கலாம். பாருங்கள், ஆர்பிஎம் வந்து நம்மளுக்கு இன்ஜின் ஆர்பிஎம் வந்து எவ்வளோ காமிக்குது, 1250 இந்த மாதிரி காமிக்குது. ஓகேங்களா. த்ராட்டில் பாடி வந்து நம்ம க்ளீன் பண்ணி கூட போட்டு வரல. இதுதான் நம்ம வந்து அந்த சென்சார், நம்ம ஆக்சஸ் கூட இந்த வந்து சென்சார் செட் ஆகும். நம்ம ஆக்சஸ் 125 கூட இந்த சென்சார் வந்து செட் ஆகும். நல்லா யூஸ்ஃபுல்லாக இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு டாச் அடிப்பாங்க. பாருங்கள், இங்கே வர நம்ம வந்து இது லாக் டென்சைஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஏற்றிக்கலாம், ஏறிக்கலாம். வந்து ஆக்சஸ்க்கு நிறைய பேர் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்சஸ்க்கு வந்து வர்றது சென்சார் தான். இந்த மாதிரி வரும் சென்சாரு. இந்த மாதிரி வரும் சென்சாரு. நம்ம வந்து இது வந்து பாருங்கள், யூஸ் பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம். அந்த சென்சாருக்கு வந்து இது மேனுவலாக போய் நம்ம வேலை செய்யுது, வேறு ஒன்றும் இல்லை. தெரியாத நண்பருக்கு ஒரு பெரிய வீடியோ. இது வந்து இப்போ ஸ்லோ ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஆடும். மால் ஃபங்க்ஷன் கூட எதுவும் வராது. மால் ஃபங்க்ஷன் கூட நம்மளுக்கு வந்து காட்டாது. இந்த ஆக்சஸ் 125 கூட நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி மாட்டலாம். நன்றி, வணக்கம். బైకుల గురించి ఇంకా ఇంట్రెస్ట్ వీడియోలు తెలుసుకోవాలనుకుంటే ప్లీజ్ మా ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేసుకోండి. వీడియోని లైక్ చేయండి ఫ్రెండ్స్. వచ్చే వీడియోలో మళ్ళీ కలుసుకుందాం.